இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த இயேசுவை புகழும் நிகழ்ச்சியை நான் இந்த கடந்து வந்த பாதைகளை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு செய்தியாக நான் இதை உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22 அதில் உள்ள 15வது வசனம். அப்போஸ்தலர் 22 அதில் உள்ள 15வது வசனம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இந்த ஒரு வருட காலம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த இந்த நாட்களை நினைத்து நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிற வார்த்தை. விசேஷமாக கடந்து வந்த பாதைகளை என்ற தலைப்பில் இன்று நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையானது ஒரு புதிய வருடத்திற்குள்ளே, ஒரு புதிய காரியத்திற்குள்ளே, ஒரு புதிய துவக்கத்திற்குள்ளே கடந்து செல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த நன்மைகளை, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை, அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களிலேயும் வரிசையாக ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. சில நேரங்களில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் பலவிதமான காரியங்கள் நாம் நினைத்தது நடந்திருக்கும். பல காரியங்கள் நாம் நினைக்காத காரியங்கள் நடந்திருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் எந்த திட்டமும் இருக்காது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த விதமான சார்பு வாழ்க்கை, ஒருத்தனங்களை டிபெண்ட் பண்ணி வாழுவது எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கும் சில காரியங்கள் நடந்திருக்கும். இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக நீ கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் நீங்கள் கண்ட காரியங்கள், நீங்கள் கேட்ட காரியங்கள், இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்ட காரியம் என்ன? ஒருவேளை அது வேதனையான காரியமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த காரியம் என்ன? அது ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். உங்கள் வாழ்விலே இந்த ஓராண்டு காலத்தில் நடந்த காரியத்தில் சில நேரம் இந்த வருஷத்துக்கான ஒரு வாக்குத்தத்தம், இந்த வருடத்தில் ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன ஒரு காரியம், இந்த வருடத்தில் உனக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு என்று சொன்ன காரியம், இன்னும் என் வாழ்க்கையில் அந்த புதிய துவக்கத்தை பார்க்க முடியவில்லையே, ஆண்டவர் தந்த வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும், அதை கண்ணீரோடு நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், கடந்து வந்த பாதைகளில் உயிரோடு இருக்கக்கூடிய நாம், நிர்மூலமாகாமல் இருக்கக்கூடிய நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நான் இப்பெல்லாம் நினச்சிருந்தேங்க, ஒன்றுமே நடக்கலைன்னு. ஆனால் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய பலர் நம்மோடு கூட இல்லை. இந்த உலகத்தில் இன்னும் சாதிக்க வேண்டிய பலர் நம்மோடு இல்லை. அப்படி பார்க்கும்போது அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நம்மை ஒரு வருட காலம் நடத்தி வந்தார், ஏந்தி வந்தார், தாங்கி வந்தார், சுமந்து வந்தார். ஒரு தகப்பன் தன் மகனை தோள் மேலே வைத்து சுமப்பது போல அவர் நம்மை தூக்கி வந்திருக்கிறார். நான் அடிக்கடி நினைத்து பார்க்கிற ஒரு காரியம், பல நேரங்களில் ஊழியத்தின் பாதைகளில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார ரீதியாக
ஆவிக்குரிய ரீதியாக சோர்வுகள் ஆட்கொள்ளும் பொழுதெல்லாம் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுடுறேன், அவசரப்பட்டு சில காரியங்களை பேசிடுறேன், அவசரப்பட்டு சில வார்த்தைகளை பேசி சிலரை காயப்படுத்திடுறேன், கோபத்தில் டக்குன்னு பேசிடுறோம். ஆனால் தனிமையாக இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் யோசிக்கும் பொழுது அவர் எவ்வளவு அற்புதமான தேவன், அவர் என்னை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறார், அவர் எத்தனை எனக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். அப்படி என்னை நடத்தி வந்த அந்த தெய்வத்தை அவருக்கு சாட்சியாக நான் தேவன் என்னை நடத்தினார், ஒரு வருஷம் என்னை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி சாட்சியாய் சொல்லுவதற்குத்தான் ஒரு புதிய வருடத்தை காண்பதற்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இந்த வார்த்தையை கேட்டாலும் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்வில் நடந்த நன்மை, உங்கள் வாழ்வில் நடந்த தீமை, உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இவை எல்லாமே தேவனால் முன்குறிக்கப்பட்டது, அவர் உங்களுக்காய் நியமித்தது. அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய கட்டாயம், அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு வருட காலத்தில் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டீங்க, எத்தனையோ காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ விதங்களில் காணிக்கைகளை கொடுத்துருக்கிறீங்க, எத்தனையோ நற்கிரியைகளை செஞ்சுருக்கிறீங்க, தான தர்மங்களை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எந்த அளவில் நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை குறைந்த அனுபவத்துக்கு நேராக போயிருப்போம். அநேகர் நம்பிக்கை இல்லாத சில சூழ்நிலைமைகளை சந்தித்திருப்போம். கொஞ்சம் பின்னால் திருப்பி பாருங்கள். நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் இந்த வருஷம் முதல் 3 மாதம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்த 3 மாதம் எப்படி இருந்துச்சு, அதற்கு அடுத்த 3 மாதம், இப்போ இருக்கக்கூடிய இந்த கடைசி 3 மாத காலம், நீங்கள் அப்படி தனித்தனியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 3 மாத காலங்களிலேயும் உங்களுக்குள்ளால ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஒரு 3 மாத காலத்தில் பயங்கரமான அப்சர்வேஷன், நீங்கள் சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு காலமாக இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு 3 மாத காலம் ரொம்ப வறட்சியாக ஒன்றுமில்லாத நிலைமையில் எதுவுமே தெரியாமல் எங்கேயோ உங்களை யாரோ காட்டில் இறக்கி விட்டுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஊழியத்தின் பாதையில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களோடு கூட நான் இருக்கிறேன், உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நான் உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்ன பலர் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம், சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். அல்லன்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நம்பின சிலர், நீங்கள் ரொம்ப மரியாதை வைத்திருந்த சிலர், நீங்கள் ரொம்ப நேசித்து வைத்திருந்த சிலர், அல்லது உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க மேலே உங்களுக்கு நம்பகத்தன்மை, அந்த நம்பிக்கை குறைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உண்மையாக சொல்லுகிறேன், 2010வது வருஷத்திலிருந்து 2009 தேவன் கொடுத்த தரிசனம், 2010வது வருடம் கர்த்தர் எனக்கு இந்த அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்கிற அந்த ஒரு வசனத்தை எனக்கு உறுதிப்படுத்தினார். அன்னிலிருந்து இந்த 15 வருஷம் 14 வருடங்களை முடித்து 15 வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் நினச்சி பார்க்குறேன். இந்த 15 வருட காலம் அற்புதமான நடத்துதல், அவரே காரியத்தை வாய்க்க செய்தார், அவரே காரியத்தை இது யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாருமே என்னை புஷ் பண்ணி விடல, யாருமே எனக்கு எந்த விதத்திலையும் செய்யலை. அதில் அர்த்தம் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஊழியத்தில் நம்ம நடந்து போகிற பாதைகளில், குடும்பங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில், ஊழியத்தினுடைய களம் பணித்தளம், அந்த ஃபீல்டுக்குள்ளால நம்ம ஃபேஸ் பண்ணுகிற ப்ராப்ளங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறது, அதாவது அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறது அவருடைய கரம். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா அவருடைய கரம்
செயல்படாமல் என் வாழ்வில், சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் செயல்படாமல் என் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் வேண்டாம். மாயை பொய் வசனிப்பை தூரப்படுத்தும். அந்த மாயை எனக்கு வாழ்க்கையில் வேண்டாம். பொய் வசனிப்பு, பொய்யா வாக்குறுதி கொடுக்கிறது, பொய்யான வார்த்தைகளை சொல்லுவது, மற்றவர்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பது, இந்த வார்த்தை எனக்கு வேண்டாம். தரித்திரம், ஐஸ்வர்யம், இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம். எந்த ஒரு தேவ மனிதன், தேவ சாயலோடு ஒரு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறானோ அவனால் சொல்ல முடியும், அவனால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம்ப்பா, தரித்திரத்தையும் எனக்கு தந்துடாதீங்க, நான் நானாக இருக்கிறேன், நீ நீயாயிரு. தேவன் உன்னை என்ன நோக்கத்துக்கு அழைச்சாரோ அந்த அழைப்பில் பொறுமையாரு, காத்துரு, பொறுமையாருங்க, அவசரப்படாதீங்க. உண்மையாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய, ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் தர வேண்டிய பல நன்மைகளை இந்த 2023ஆம் ஆண்டினுடைய இந்த ஓராண்டு கால திரும்பி பார்க்குறேன். கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் நான் பண்ணின தவறுகளை நான் புரிந்து கொண்டேன். நிறைய இடங்களில் நான் அவசரப்பட்டு விட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டேன். பல இடங்களில் நான் திடீர்னு சொன்ன வாக்குறுதி, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன், பண்ணலை. அப்போ நான் பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அந்த இடத்துல என்னுடைய நம்பிக்கை தன்மை, என் மேலே வைத்த அந்த நம்பிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது, என் மேலே இருந்த அந்த மதிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாவற்றையும் நான் திரும்பி பார்த்து கற்றுக்கொண்டேன், நான் திரும்பி பார்த்து புரிந்து கொண்டேன். இனி வரக்கூடிய வருடத்தில் இந்த தவறுகளில் நான் என்னை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஆமேன்னு சொல்லுங்களேன், வரக்கூடிய வருஷத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் என்னை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை வைத்து நான் பேச முடியாது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு நான் பேச முடியாது, ஒரு ஊழியக்காரரை வச்சு நான் பேச முடியாது. ஆனால் நான் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன். நான் என்னை வைத்து நான் இதை சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை நான் உங்கள் முன்னாடி சொல்ல முடியும். நான் என்னென்ன காரியங்களில் விழுந்திருக்கிறேன், என்னென்ன காரியங்களில் சுயத்தில் நின்றுருக்கிறேன், என்னென்ன காரியத்தில் எல்லாம் மனுஷனுடைய சத்தத்தை நான் கேட்டு நின்று இருக்கிறேன். இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய சத்தம் என் வாழ்க்கையில் வந்த பொழுது தேவனுடைய சத்தம் எனக்குள் குறைக்கப்பட்டிருக்கிறது, மியூட் ஆயிடுச்சு. அநேக மனிதர்களுடைய சத்தம் என் வாழ்க்கையில் இந்த வருஷம் வந்துடுச்சு. 2024 ஆண்டவர் என் நம்பிக்கையை துளிர்க்க பண்ணுவார், என் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். 2024ஆம் வருஷத்தில் அவர் என்னுடைய வாழ்க்கையில் மரித்து போன சில அனுபவங்களை துளிர்க்க செய்வார். அப்போ துளிர்க்க செய்யக்கூடிய தேவன் என் வாழ்வினுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்கிறார், என்னுடைய உள்ளார்ந்த அனுபவங்களை பார்க்கிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார், என் உள்ளான இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அலங்கோலமான ஜீவியத்தை அவர் பார்ப்பார். அப்போ அந்த அலங்கோலமான அந்த ஜீவியத்தை நான் பரிசுத்தப்படுத்தணும், அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தணும், இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸில் பார்க்கலாம், ஓடிடிவில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், டிவி சேனலில் பார்க்கலாம், வீட்டில் உட்காந்து ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்கலாம், நீங்கள் எந்த வழியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்கள் உள்ளான இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. சொல்லுங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில சொல்லுவாங்க, பிரதர் இந்த வருஷம் நீங்கள் அந்த கார் வாங்கிடுவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி அந்த வருஷம் ஏன் தரல? ஒருவேளை இந்த வருஷம் கார் வந்திருந்துச்சுன்னா அது தண்ணியில் போயிருந்திருக்கும், அவர் எனக்கு தரல, அடுத்த வருஷம் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அநேகருக்கு நஷ்டங்கள், அநேகருக்கு பாடுகள், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். உங்களை போல தண்ணி பிரச்சனையினால நானும் பல லட்சங்களை இழந்தவன் தான். எனக்கும் நிறைய இழப்பு தான், கார் இழப்பு தான், பொருள் இழப்பு தான், நிறைய இழப்பு தான். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன், இந்த நேரம் அதை தாங்குவதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தரணும். ஒரு அரசு கை கொடுக்கும் நான் நம்பிட்டு இருக்கல, ஒரு இன்சூரன்ஸ் கை கொடுக்கும் நான் நம்பிட்டு இருக்கல, எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி செய்வாங்க நான் நம்பிட்டு இருக்கல. ஆனால் எனக்கான காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் என் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். என்னுடைய இந்த கஷ்டத்தில், என்னுடைய இந்த கடன் பிரச்சனையில், என்னுடைய இந்த பாடுகளில், நான் நடந்து செல்கிற பாதைகளில் அவர் என்னை நடக்க பண்ணுவார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, வாழ்வில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் நாம் இருக்கும் பொழுது
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அப்படியே சரண்டர் ஆயிடணும். சமீபத்தில் நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய தொழில், நிறைய காலேஜ், ஸ்கூல்ஸ், அப்படி பெரிய ஒரு சகோதரன். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மனுஷன். ஆனால் தேவனுக்குள்ளால் தெய்வத்துக்கு பயந்த ஒரு மகன். அவர் சமீபத்தில் சொந்த ஊருக்கு போயிருந்தார். சொந்த ஊரில் போய் ஒரு 3-4 நாட்கள் அப்படியே இருந்துட்டார். அப்போ ஒரு முறை நான் அவரை விமான நிலையத்தில் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், திடீர்னு இங்கே வந்திருக்கிறீங்களே அப்படின்னோடனே, எங்களுக்கு சொந்த ஊர் இங்கே தான், நான் இங்கே தான் வந்திருக்கிறேன், வருஷத்தில் ஒரு முறை அந்த மாதிரி வருவேன். அப்போ நான் கேட்டேன், எப்படி, என்ன காரியம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் இந்த 3 நாட்கள் எங்கள் கிராமத்தில் வந்து உட்காந்துருவேன், யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருமே அந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அந்த 3 நாட்கள் அவர்கள் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், அங்கே ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு 3 நாள் லீவ். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தலை போகிற பிரச்சனை, அரசாங்கத்தில் பிரச்சனை, வருமான வரியில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, 3 நாள் தொடர்பு கொள்ள முடியாது, நாட் ரீச்சபிள். இந்த 3 நாட்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கிராமத்தில் வந்து அவருடைய குடும்ப வீட்டில், அவங்க பண்ணை வீட்டில் வந்து இருக்கிறாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, புதிய வருடத்திற்கான செயல் திட்டங்களை தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய மனுஷன் உலக பிரகாரமான நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்கிறார். அவர் தேவனுக்கு பயந்தவர் என்பதற்கான அடையாளம், கர்த்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். ஏன்னா என்னோட திறமையில் இது நடக்கலை. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது 400 பேருக்கு மேலே அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்களாம். இந்தியாவில் பல இடங்களில், பல மாநிலங்களில் 400 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், 400 பேருக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய மனுஷன், 10க்கும் அதிகப்பட்ட பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய மனுஷன் 3 நாள் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள்னு ஒரு இடத்துல வந்து குமிஞ்சிட்டு எந்த காரணம் கொண்டும் அவங்க வீட்டில் யாரும் என்ன செய்யக்கூடாது, தொலைபேசி அது இதுன்னு கொண்டு வந்து வச்சு பண்ணக்கூடாது. என்ன தேவை, ஃபுட்டு, மெடிசின், என்னென்ன வேணும், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அந்த 3 நாட்கள் நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் அந்த மகிமையின் மேகத்தில் நின்று ஜெபிக்கிறாங்க. அந்த மகிமையான தெய்வத்தை நோக்கி பார்க்குறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்குது, அவரிடத்திலிருந்து வார்த்தை கிடைக்குது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எத்தனை பேர் புதிய வருஷத்துக்கான வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்க, புதிய வருஷத்துக்கான செயல் திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. புதிய வருஷம் ஆண்டவர் என்னோடு பேசணும், என் செயல் திட்டத்தை குறித்து, என்னோட அடுத்த வருடத்தினுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என் காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணுவார், என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி என்னால் எப்படி சொல்ல முடியும்? சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனுடைய கரம் நமக்கு செயல்பட வேண்டும், நமக்குள் செயல்பட வேண்டும், நமக்காக செயல்பட வேண்டும். அவருடைய கரம் செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் செயல்பட முடியும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். தனிமையாக இருந்து பாருங்க, வேதத்தை வாசிங்க, புஸ்தகத்தை படிங்க, செய்திகளை கேளுங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்க. ஆனால் எல்லாவற்றையும் கேட்டாலும், எல்லாவற்றையும் பார்த்தாலும், எல்லாவற்றையும் படித்தாலும் புதிய வருடத்திற்கான அல்லது ஒரு புதிய துவக்கத்துக்கான, ஒரு தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கான அந்த அடுத்த ஒரு கட்டம், அடுத்த ஒரு நிலையை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்காக, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் ஆண்டவருடைய அற்புதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதம், அடையாளம், அதிசயம்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய காரியம் இல்லை. உன் வாழ்க்கை ரட்சிக்கப்படுவது அதிசயம், உங்களுடைய வாழ்க்கை மாறுவது அதிசயம், உங்கள் கணவன் ஒரு புதிய மனுஷனாய் மாறுவது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். உங்கள் பிள்ளை கெட்ட பழக்க வழக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டான், கேம்ஸுக்கு அடிமையை கடந்தான், வெளியே வந்துட்டான், அது ஒரு ரட்சிப்பு, அது ஒரு விடுதலை, அது ஒரு அற்புதம். இயேசுவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலை, அதுதான் ஒரு அற்புதம். எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும், எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், எல்லாருக்கும் நிலம் கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும், எல்லாருக்கும் சீக்கிரம் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்.
இதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய அற்புதம். ஆனால் உள்ளான ஒரு அற்புதம், அந்த உள்ளான ஒரு அடையாளம், உள்ளான ஒரு அதிசயம், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இந்த வருஷத்தில் நடந்திருக்கா? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறார். அவர் அனுதினமும் சபைக்குள்ள சேர்த்து விடுறார். சபையாகிய இருதயம் எப்படி இருக்கிறது? சுத்திகரிக்கப்பட்டிருக்குதா? இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைபெற்றிருக்கிறாரா? இந்த வருடத்தில் கர்த்தருடைய செயல் உங்கள் வாழ்வில் எப்படி இருந்தது? என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் சாட்சியாக இருங்க. முதல்ல. ரெண்டாவது, நம்பிக்கையாக இருங்க. முதலாவது சாட்சி. சாட்சின்னா என்ன? நீங்கள் பார்த்தது, கேட்டது, அதில் உண்மையாக இருங்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் அவருக்கு, கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. ரெண்டாவது, நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் மேல் சாட்சியாக இருங்கள். அவருக்கு சாட்சியாக இருங்க. ரெண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவர் தான் வாய்க்க பண்ணுவார். இந்த உலகத்தில் நிறைய பேர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நான் நினச்சி பார்க்குறேன், இந்த வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை பேர் என் கரத்தை பிடிச்சி என்னை நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் நான் நினச்சி பார்க்குறேன். ஒருவேளை சிலர் சொன்ன வார்த்தைகளை செய்யாமல் இருந்திருக்கலாம். அவங்கள நான் எப்படி பார்க்குறேன்? அவங்க சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ரிசோர்ஸ் சரியாக அவங்களுக்கு இல்லை. சரியான முறையில் அவர்களுக்கு அந்த கனெக்ஷன் இல்லை. அவர்கள் தேவனோடு உள்ள அந்த கனெக்ஷன் குறைச்சிட்டாங்க. தேவன் அவர்களிடத்தில் கனெக்ஷனில் இருந்திருந்தா, அந்த ரீச் கரெக்டாக இருந்திருந்தா, எனக்கு சொன்ன வார்த்தையை அவங்க செஞ்சுருப்பாங்க. சொன்னது போல் அந்த சர்ச்சை கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி எங்கிட்ட பேசுனாங்களோ அதே போல் ஹெவன்ஸ் கார்டன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது வந்திருக்கும். அதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இது நிறைய பேர் கேள்விகள்லாம் வரும். இது ஏன் இங்கே கட்டுறாங்க, அது ஏன் அங்கே கட்டுறாங்க, இது இப்போ எதுக்கு, அது அப்போ எதுக்கு? 15 வருஷம் ஒரு பிள்ளையை சுமக்கிறது மாதிரி என் தகப்பன் என்னை தூக்கி சுமந்து வந்து இவ்வளோ பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்கு பலன் தந்தவர் இப்போ இதை தருகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். மூன்றாவதாக ஒரு காரியம், சங்கீதம் 78 அதில் உள்ள 3-4 வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஐயா, அந்த ஒரு வருட காலம் என்ன தேவன் நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் இந்த மூணாவது காரியம் என்ன? மூணாவது காரியம், இதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தோட பின்னணின்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கள் தாத்தா எங்கள் பூட்டா அவங்களெல்லாம் எப்படி நடத்திட்டு வந்தார். இதை வசனம் என்ன சொல்லுது? எங்களுடைய பிதாக்கள், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவங்க சொன்னதுனால எங்க புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை நம்பி ஃபாலோ பண்ணி வரல. ஆனால் நான் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தெய்வம், இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை சார்ந்து நான் வந்திருக்கிறேன். அப்போ அந்த தெய்வத்தை எனக்கு யார் சொன்னது? கண்டவற்றையும் கேட்டவற்றையும் அவருக்கு சாட்சியாக சொல்லணும்னு சொன்னதுனால, அவரை மட்டும் நம்பி ஒரு தலைமுறையை நகர்த்தி கொண்டு வந்ததுனால எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் நம்பினோம். இப்போ 4வது வசனம், சங்கீத 4வது வசனம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். 3வது காரியம், அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு தள்ளி கொடுக்கிறது, ஃபீட் பண்ணி கொடுக்கிறது, புஷ் பண்ணி கொடுக்கிறது. நிறைய சபைகள் இதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிறைய சபைகளில் அடுத்த ஜெனரேஷனுக்கான, அடுத்த தலைமுறைக்கான காரியங்களை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்கிற அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நல்ல கவனிங்க. அவருடைய துதி, கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய அதிசயம். இந்த துதி, பலம், அதிசயம், இது மூணையும் எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, காட்டி கொடுத்தாங்க. அதான் அதே மாதிரி நாங்களும் இந்த கடந்து வந்த பாதைகளில் நாங்கள் திரும்பி பார்க்குறோம். எங்களை நடத்திட்டு வந்த பாதைகளில் அப்படியே எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? இப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. இந்த வருஷம் ஏகதேசம் 60-70 செய்திகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் என்னை உருவாக்கி கொண்டேன், நான் என்னை புடமிட்டு கொண்டேன். அந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரா, அவர் என்னோடு இருக்கிறாரா, என் கரம் அவரை பிடித்திருக்கிறதா, அவர் கரம் என்னை பிடித்திருக்கிறதா என்பதை நான் கற்றுக்கொண்டேன், நான் கண்டு கொண்டேன்.
என்னை நடத்தி வந்த பாதைகளை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த இயேசுவை புகழ்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு மெசேஜ் நல்லா இருக்குது, வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது, பிரதர் நல்லா பேசுகிறாங்க, அது தேவையில்லை. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணல. எங்கேயாவது ஒரு ஆத்மா நான் என் தலைமுறைக்கு இனி வரும் சந்ததிக்கு இந்த தெய்வத்தை நான் சொல்லுவேன், என்னை நடத்திட்டு வந்த இந்த தெய்வத்தை நான் அறிமுகப்படுத்துவேன், நான் மறைச்சு வைக்க மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்க, அதுதான் இந்த செய்திக்கான வெற்றி. அதில் தான் கர்த்தருக்கு மகிமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருங்க. ரெண்டாவது, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. மூணாவது, நீங்கள் அவரை மற்றவர்களுக்கு அறியுங்க, அறிவிச்சிருங்க, அது சொல்லிடுங்க, அது ஏதாவது ஒரு வழியில் சொல்லிடுங்க. நிறைய உங்கள் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இப்போ என் கூட இல்லை இல்லையா, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, தாத்தாவை உட்கார வச்சு, பாட்டியை உட்கார வச்சு கதையை கேளுங்க. கர்த்தர் அவங்களை நடத்தி வந்த கதை, அவங்களுக்கு கல்யாணம் நடந்த கதை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வேலை எப்படி கிடச்சி, ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து எப்படி நடத்தினார், 7 பிள்ளைகள் 5 பிள்ளைகளை வச்சு எப்படி வளர்த்தாங்க, இந்த கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த சாட்சிகளின் மூலமாய், இந்த நம்பிக்கைகளின் மூலமாக வரக்கூடிய சந்ததி, இனி வரக்கூடிய பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகளுக்கு இயேசு அறிமுகப்படுத்தப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடந்து வந்த பாதைகளை நல்லா தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், புதிய ஒரு துவக்கத்தை தருவார், ஒரு தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை புதிய வருஷத்துக்குள்ள கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக இன்றைக்கும் கூட நாங்கள் 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக, உம்மையே நம்புகிறவர்களாக, உம்மை மற்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகிறவர்களாக கர்த்தரங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ளால ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய சிந்தனையை தரட்டும். நாங்கள் ஒரு புதிய துவக்கத்தை கண்டுகொள்ளுகிறவர்களாக 2024வது வருடம் எங்கள் வாழ்விலே ஒரு துளிர்க்கிற ஒரு வருடமாய், உலர்ந்து போன அனுபவங்களை துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு வருடமாய் மாறட்டும். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் எங்களுக்கு உண்டு. அந்த ஒரு சில மணி நேரங்களில் நாங்கள் தெய்வத்தை பறைசாற்றுகிறவர்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ, உம்மை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசி மட்டும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். புதிய நன்மையும் எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த ஒரு வருட காலத்தில் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் பாதையில், இந்த ஊழியங்களுக்காக, தரிசனங்களுக்காக, எங்களுடைய ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைகளில் எங்களோடு நின்ற எல்லா பங்காளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒளிபரப்பில் எங்களுக்கு உதவி செய்த சந்தாதாரர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட நின்று எங்களை நேசித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி, வழி நடத்துங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள், இந்த இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஒரு வருட காலம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளலையும் இந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் நீர் தந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆசீர்வதி, பலப்படுத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். அந்த புதிய வருஷத்துக்கு போக முன்னாடி இந்த 3 காரியங்களையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அவருக்கு சாட்சியாக இருங்க, அவரை மட்டும் நம்பி இருங்க. 3வது ரொம்ப முக்கியமான காரியம், அடுத்த தலைமுறைக்கு, அடுத்தது நம்மிடத்திலிருந்து இயேசுவை, அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை அப்படியே தூக்கி இன்னொருத்தங்களுக்கு, அதாவது வரும் தலைமுறைக்கு அவரை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய துவக்கத்தை காண்பீர்கள். இனியும் பெரிதானவர்களை காண்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் பிளஸ் யூ.